அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த ஒரு நோயையுமே அதனுடைய மருந்தை படைக்காமல் அனுப்பவில்லை. அதனால் பயப்படாமல் தொடர்ந்து இந்த திக்ரை வழி உள்ள மட்டும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் சகோதரர்களே. யா முக்னி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உடல் வலிகள் நோயின் தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய ஒன்று. தூங்க முடியாது, சரியான முறையில் இயங்க முடியாது. உடல் வலிகளில் பலதரப்பட்ட வலிகள் இருக்கின்றன. சில வலிகள் வலித்து கொஞ்ச நேரத்தில் அமைதியாகிவிடும். சில வலிகள் நாள் கணக்காக மாதக்கணக்காக நீடிக்கும். இந்த வலிகளில் இருந்த விடுதலையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அஸ்மாக்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையில் வைத்திருக்கிறார். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த ஒரு துவாவை ஏற்கனவே வலிகளுக்கான நிவாரணமாக நான் தந்தேன். எல்லா மக்களும் ஓதக்கூடிய விதத்திலே அல்லாமாக்கள், பெரும் பெரும் மௌலானாக்கள் நமக்கு கற்று தந்த ஒரு அற்புதமான அஸ்மாஉல் ஹுஸ்னாவினுடைய ஒரு திருப்பெயர். அந்த திருப்பெயரை எந்த இடத்தில் வலி அதிகமாகிறதோ, எந்த இடத்தில் வலி அதிகமாக இருக்கிறதோ அந்த இடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஓதி ஊதி கையை வைத்து அழுத்தி தடவ வேண்டும். அது எந்த வழியாக இருந்தாலும் சரிதான். ஒருவேளை நாம் பெற்றெடுத்த மகள் பிரசவ வலியில் அவதிப்படுகிறாள், பிரசவ வலி கடுமையாக இருக்கிறது. அந்த பிரசவ வலி லேசாக ஆவதற்கும் இந்த அஸ்மாவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அஸ்மாவை நாம் பயன்படுத்தக்கூடிய விதத்தில் அல்லாஹு தஆலா அமைத்திருக்கிறார். ரப்புல் ஆலமீனுடைய திருநாமங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய யா முக்னி, யா முக்னி, யா முக்னி 11 முறை உள்ளங்கையில் ஊதி வலி எந்த இடத்தில் அதிகமாக இருக்கிறதோ, இப்போது உங்களுக்கு கை வலி அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் பாதிக்கப்பட்ட கை இது என்றால் இந்த கையில் ஓதி ஊதி இந்த கையில் தடவ வேண்டும், இப்படி தடவ வேண்டும். பாதிக்கப்பட்ட இடம் இந்த பகுதியாக இருந்தால் யா முக்னி, யா முக்னி 11 முறை இப்படி ஓதி தடவ வேண்டும். வயிற்று வலியாக இருந்தால் இப்படி தடவ வேண்டும், யா முக்னி, யா முக்னி வலது கையில். தலை வலியாக இருந்தால் தலையில் இப்படி கை வைத்தவாறு தடவ வேண்டும். அல்லாஹ்வுடைய பெரும் கருணையினாலும் அவனுடைய மகா பெரிய ஆற்றலினாலும் கூடிய விரைவில் அந்த வலி மறைந்து அவருக்கு நிவாரணம் ஏற்படக்கூடிய ஒரு அதிசயத்தை அவர் பார்க்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த ஒரு நோயையுமே அதனுடைய மருந்தை படைக்காமல் அனுப்பவில்லை. அதனால் பயப்படாமல் தொடர்ந்து இந்த திக்ரை வலி உள்ள மட்டும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் சகோதரர்களே. யா முக்னி, தேவையில்லாமல் ஆக்குபவனே. எப்படி சொல்ல வேண்டும்? கனின்னு சொன்னா தேவையற்றவன், யா முக்னின்னு சொன்னா நம்மளை தேவையில்லாமல், நம்மை தேவையற்றவனாக ஆக்குபவன், நம்மை செல்வந்தனாக ஆக்குபவன், தேவையற்றவனாக ஆக்குபவன். இப்போ வலினும் போது பிறருடைய தயவு நாடக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் ஏற்படும். எனக்கு கை வலிக்குது, எனக்கு இதை எடுத்து கொடுங்க, அதை எடுத்து கொடுங்க, எனக்கு கால் வலிக்குது, என் கால்களை யாராவது அமிழ்த்து விடுங்க, இப்படி பிறருடைய தயவை நாடக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் ஏற்படும். அந்த நிலையிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காப்பாற்றுகிறான் என்ற அந்த பொருள்படக்கூடிய விதத்தில் தான் யா முக்னி, தேவையற்றவனே என்னையும் தேவையற்றவனாக ஆக்கு. எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் உன்னிடத்திலேயே எல்லா விஷயங்களையும் பெற்று என் வாழ்க்கையை நான் வளம் பெற வேண்டும். பிறருடைய தயவை நாடி அவர்களுக்கு சங்கடத்தை நான் ஏற்படுத்தி விடக்கூடாது அப்படின்ற அற்புதமான மானாவை கொண்டுள்ளது தான் யா முக்னி. தொடர்ந்து செய்யுங்கள். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தொடர்ந்து நீங்கள் செய்து கொண்டே இருக்கும்போது அல்ஹம்துலில்லாஹ் காலப்போக்கில் அந்த வலி நிரந்தரமாக உங்களை விட்டு மறையக்கூடிய அதிசயத்தை உங்களால் பார்க்க முடியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அஸ்மாவின் மூலமாக யாரெல்லாம் ஷிஃபாவை வேண்டுகிறார்களோ
வலி நிவாரணத்தை தேடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வலி நிவாரணத்தை அளிப்பானாக. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. எல்லாவற்றை விட மேலாக எங்களுக்காக துவா செய்யுங்க.